දෙවියන් වහන්සේගේ වචනේ කරා යනවා. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நான் செல்ல පැමිණ සිටින සියලුම දෙනාම සභාවේ ඔබව ඉතා ප්‍රේමයෙන් මම පිළිගන්නවා. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி ඒ வரவேற்கிறோம். වගේම තමයි අපගේ Facebook වගේම YouTube සජීවී නාලිකාවන් තුලින් අපිත් එක්ක සම්බන්ධ වෙන ඔබවත් ඉතාම ආදරෙන් පිළිගන්නවා. அதே போல யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். අද දවසේ දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබට කතා කරන්නට යන්නේ මොකක්ද කියනවා නම් இன்றைய நாளே தேவனுடைய வார்த்தை என்ன பேச போகிறது என்றால் මුලාවට පෙර පසුතැවිලි වෙන්න කියන මාතෘකාව. வஞ்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் மனம் திரும்புங்கள். මුලාවට පෙර පසුතැවිලි වෙන්න. வஞ்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நீங்கள் மனம் திரும்புங்கள். ඔබ දන්නවද මුලාව කියනකොට உங்களுக்கு தெரியுமா வஞ்சனை என்று சொல்லும்போது මුලාව රැවටිලි සහිත නිසා තමයි මිනිස්සෙක්ට මුලා වෙන්නේ. வஞ்சனை ஒரு ஏமாற்றத்தக்கதாக ஏமாற்றுகிற காரியமா இருக்கிறபடிதான் மனிதன் அகப்படுகிறான். මුලාව නැත්තම් රැවටීම අද දවසේ මේ ලෝකේ ඕනම තැනක ඔබට දකින්න පුළුවන්. வஞ்சனையும் ஏமாற்றமும் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு காண முடியும். භාර්යාව ස්වාමි පුරුෂයව මුලා කරනවා. மனைவி கணவனை ஏமாற்றுகிறார், வஞ்சிக்கிறார். මම කතා කරන්නේ ඔබ ගැන නෙවෙයි. நான் பேசுகிறேன் உங்களை குறித்து அல்ல. නමුත් අපි ලෝකේ දකිනවා. ஆனாலும் நாங்கள் உலகத்தில் காண்கிறோம். ස්වාමි පුරුෂයා භාර්යාව මුලා කරනවා. கணவன் மனைவியை வஞ்சிக்கிறான். මනුෂ්‍යයන් විසින් බොහෝ මුලාවේ මාර්ගවල මේ මනුස්සයා ගෙනියනවා. மனிதர்களோடு அநேக வஞ்சிக்கிற மார்க்கத்திலே கொண்டு செல்லுகிறார்கள். අද ඔබගේ ජීවිතය ගත්තනම් உங்களுடைய வாழ்க்கை என்ற நாள் எடுத்தால் ඔබ කාලයක් මේ වගේ අන්ධකාර මුලාවේ මාර්ගයක ඔබ යන්න ඇති. சில காலத்திலே இருளான இந்த வஞ்சிக்கப்பட்ட காலங்களிலே நீங்கள் சென்றிருக்க முடியும். බොහෝ වෙලාවට මේ මුලාව තුල යන මනුෂ්‍ය සිතනවා அநேக நேரங்களிலே இந்த வஞ்சிக்கப்படுகிற நிலைமையில் செல்லுகிற மனிதர்கள் நினைக்கிறார்கள் මම යන මාර්ගය හරි මාර්ගය. நான் செல்லுகிற மார்க்கம் சரியான மார்க்கம். මම කරන දේ හරි දේ. நான் செய்கிற காரியம் சரியான காரியம். මම තෝරාගත්තව තීරණ හරි නිවැරදි තීරණ. நான் எடுத்த தீர்மானம் சரியான தீர்மானம். නමුත් ඔවුන් දන්නේ නැහැ. ஆனாலும் அவர்களுக்கு தெரிவதில்லை. ඔවුන් ජීවත් වෙන ජීවිතය තුල යම් මුලාවක ඔවුන් ක්‍රියාත්මක වෙනවා. அவர்கள் வாழுகிற அந்த வாழ்க்கையிலே ஒரு வஞ்சனை செயல்படுகிறதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். රැවටීම කියන එක යම් කිසි වැස්මක් දමාගෙන තිබෙන තෙක්. ஏமாற்றம் என்கிறது ஒரு முகத்தை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம். රැවටීම කියන එක යම් කිසි වැස්මක් දාලා නැත්තම් වහලා ඒක අපට සැඟවිලා තිබෙන තෙක්. ஏமாற்றம் என்கிறது ஒரு மூடப்பட்டு நமக்கு மூடி இருக்கிற மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ඒ පුද්ගලයා රැවටීම තුල දිගටම ගමන් කරයි. அந்த மனிதன் நெடுகளும் அவன் ஏமாற்றத்திலே பயணம் செல்வான். සමහර විට ඔබගේ ජීවිතේ ගත්ත තීරණ තුල ඔබ රැවටීමට ලක් වෙලා ඇති. சில நேரங்களில் நீங்கள் வாழ்க்கையில் எடுத்த தீர்மானத்துக்குள்ளே வஞ்சிக்கப்பட்டிருப்பீர்கள். සමහර අවස්ථාවල මනුෂ්‍යයන් තුලින් ඔබ රැවටීමට ලක් වෙලා ඇති. சில சந்தர்ப்பங்களிலே மனிதர்கள் கூடாக நீங்க வஞ்சிக்கப்பட்டிருப்பீர்கள். ඔබ කරනව දේ 100% නිවැරදි දෙය කියලා හිතාගෙන ඔබ ඒක රැවටීමෙන් යුක්තව කරගෙන යනවා ඇති. நீங்கள் செய்கிற காரியம் 100% சரியானதென்று நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்ட அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். නමුත් මේ රැවටීම කියන එක යම් වෙලාවක දෙවියන් වහන්සේ තුලින් එළිදරව් වෙන විට ஆனால் இந்த வஞ்சிக்கப்பட்ட காரியங்கள் சில நேரங்களில் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு வரும்போது සුද්ධාත්මයන් වහන්සේ යම් කිසි මිනිසෙකුගේ ජීවිතේ ක්‍රියා කරලා මේ රැවටීම කියන එක එළිදරව් කරන විට பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு இந்த வஞ்சனையை இலிருந்து அவனை மீட்டு பேசும்போது ඒ පුද්ගලයා 100% දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ තුලින් නිදහස් වෙන්න යනවා. அந்த மனிதன் 100% விதமாய் ஆவியானவர் கூடாக அவன் விடுதலையாக මේ போகிறான். එළියේ නැත්තම් පිටස්තරව තිබෙන මේ රැවටීම සභාව තුලටත් රිංගගෙන තිබෙනවා. இந்த வெளியிலே உலக பிரகாரமாக இருக்கிற இந்த வஞ்சனை சபைக்குள்ளும் வந்திருக்கிறது. මොකද ඔබ දන්නවා මිනිස්සෙකුට ප්‍රධාන සතුරෙක් සිටිනවා. ඒ සතුරා තමයි තව මිනිස්සෙක් නෙවෙයි. ඒ සතුරා තමයි යක්ෂයා. மனிதனுக்கு ஒரு பிசாசு இருக்கிறான். அது மனிதன் அல்ல, மனிதனுக்குள் கிரியை செய்கிற பிசாசு. මේ යක්ෂයා ලෝකයේ තුලත් නැත්තම් මේ සභාවෙන් එළියෙත් සභාව තුලත් රවටන පිණිස මුලාවේ ආත්මය ඔහු ක්‍රියාත්මක කරගෙන සිටිනවා. இந்த பிசாசு என்கிறவன் இந்த உலகத்திலும் சபைக்குள்ளும் இந்த வஞ்சிக்கிற ஆவியை கிரியை செய்கிறான். හැබැයි සත්‍යතාවේ සුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ තුල වාසය කරනවා නම් කවදාකවත් ඔබ එම මුලාවට හසු වෙන්න යන්නේ නැහැ සභාව. சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருந்தால் இந்த வஞ்சனைக்குள் ஒரு நாளும் நீங்கள் அகப்பட போவதில்லை. ඇයි අපි මනුෂ්‍යයන්ට කියන්නේ එන්න යේසුස් වහන්සේව පිළිගන්න එන්න සභාවට එකතු වෙන්න කියලා. මෙන්න මේ මුලාවේ මාර්ගයෙන් ආත්මයන් වහන්සේ නැත්තම් දෙවියන් වහන්සේ මේ මනුෂ්‍යයන්ව නිදහස් කරන්න යනවා. ஏன் நாங்கள் மனிதர்கள் சொல்லுகிறோம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் சபைக்கு வாருங்கள் என்று? இந்த வஞ்சனைக்கு அவர்கள் அகப்பட்டு இருக்கிற காரியத்தினால் தான் நாங்கள் இப்படி சொல்லுகிறோம். ඔබ වැරදි මාර්ගයකින් මුලා වුණා නම් තව දුරටත් ඔබ ඒ ගැන කනස්සලු වෙන්න එපා, තැවෙන්න එපා.
நீங்கள் பிழையான ஒரு பயணத்துக்குள்ளே ஒரு பாதைக்குள்ளே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதேரியப்பட வேண்டாம். ඔබ යන ජීවිතය නැත්තම් ඔබ යන මාර්ගය ඔබව යම්කිසි මුලාවකට රැවටීමකට ඔබව ගෙනියනවා නම් ඔබ තවදුරටත් කනස්සල්ු වෙන්න එපා. ඒ මාර්ගයේ ඉඳලා ඔබ හැරෙන්න. நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை, நீங்கள் செல்லுகிற அந்த பயணத்திலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இனியும் கவலைப்பட வேண்டாம். அந்த பாதையிலிருந்து நீங்கள் மனம் திரும்பி வாருங்கள். සභාව මම ඔබට පැහැදිලිව කියන්නම්. මේ රැවටීම මුලාව කියලා ගත්තනම් මේක පිටිපස්සේ ක්‍රියාත්මක වෙන්නේ අනිවාර්යයෙන්ම යක්ෂයා සහ ඔහුගේ අශුද්ධ ආත්මයි. சபையை நாங்கள் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வஞ்சனைக்குள்ளும் ஏமாற்றத்துக்குள்ளும் நீங்கள் அகப்பட்டு இருப்பீர்கள் என்றால் அதற்கு பின்பதாக பிசாசு தான் கிரியை செய்து නමුත් ඔබ கொண்டிருக்கிறான். යේසුස් වහන්සේගේ දරුවෙක් නම් ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ තුල ක්‍රියා කරනවා නම් මෙම ආත්මයට විරුද්ධව දෙවියන් වහන්සේ ඔබව පාවිච්චි කරනු ලබයි. நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படுவாராய் இருந்தால் இந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு விரோதமாக உங்களை பயன்படுத்துவார். දේව වචනේ පැහැදිලි ලෙස පවසනවා පසු කාලවලදී මේ මුලාවේ ආත්ම පැමිණිලා බොහෝ තෝරගත්තු අය පවා මුලා කරන විදිහට උන් ක්‍රියාත්මක වෙනවා. தேவனுடைய வார்த்தை விளக்கமாக சொல்லுகிறது, பழைய காலத்திலும் கூட இந்த வஞ்சிக்கிற ஆவி அநேகரை வந்து வஞ்சிக்கப்பட்டது என்று. නමුත් අද දවසේ සභාව මුලාවට පත් කරන්න යක්ෂයට බෑ. ඇයිද කියනවා නම් ආත්මයන් වහන්සේගේ බලයෙන් සභාව පිරී තිබෙනවා නම් ඒ සභාව මුලාවට යන්නේ නැහැ. ஆனாலும் இந்த புதிய காலத்திலே சபையை வஞ்சிக்கப்படுத்த முடியாது பிசாசுக்கு. ஏனென்றால் ஆவியிலே நிறைந்தவர்களாய் இருந்தால் இந்த வஞ்சிக்க முடியாது ඔබ பிசாசு. බලන්න 1 තිමෝති 4 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ මොනවද කියන්නේ? நீங்கள் 1 தீமோத்தேயு 4 அதிகாரத்திலே 1 வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். කරුණා කරලා දේව වචනේ කියවන්න ඉදිරියට එන්න කවුරු හරි. சபையிலே நீங்கள் வாசிக்க முடியும். ඒ ස්ථානයේ කියන 1 තිමෝති 4 පළවෙනි පදය, එහෙත් පසු කාලවලදී සමහරු මුලා කරවන ආත්මයන්ද යක්ෂයන්ගේ ගුරුකම්ද සලකා ඇදහිල්ලෙන් අහක්ව යනවා ඇතයි ආත්මයන් වහන්සේ පැහැදිලි ලෙස කියනසේක. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுபட்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். අද දවසේ සභාව ඔබ අසන දේ ගැන, இன்றைய நாளிலே நீங்கள் கேட்கிற காரியங்களிலே, ඔබ බලන දේ ගැන, நீங்கள் பார்க்கிற ඔබ காரியங்களிலே, කල්පනා කරන දේ ගැන, நீங்கள் யோசிக்கிற காரியங்களிலே, ඔබ හදවතින් මෙනෙහි කරන දේ ගැන, நீங்கள் இருதயத்திலே தியானிக்கிற காரியங்களிலே, ඔබ කාගේ උපදෙස් අනුවද ක්‍රියා කරන්න කියන එක ගැන நீங்கள் யாருடைய உபதேசத்திலே நீங்கள் கிரியை செய்கிறீர்கள் என்று ඔබ ප්‍රවේශම් විය යුතුයි. நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். මොකද කියනවා නම් ஏனென்றால் ආත්මයන් වහන්සේ පැහැදිලි ලෙස කියනවා ஆவியானவர் விளக்கமாக சொல்லுகிறார், පසු කාලවල பின்னே காலத்திலே பிற்காலங்களிலே මේ යක්ෂගේ ගුරුකමයි මුලාවයි ක්‍රියාත්මක වෙන්න යනවා. இந்த பிசாசனுடைய பொய்யும் இந்த சூடுண்ட மாயத்தனமும் கிரியை செய்கிறது. කවුද යක්ෂගේ ගුරුකම සලකන්නේ? யார் இந்த பிசாசனுடைய பொய்யை பார்க்கிறார்கள்? කවුද යක්ෂගේ මුලාවට කීකරු වෙන්නේ? யார் இந்த பிசாசனுடைய பொய்க்கு கீழ்ப்படுகிறார்கள்? ඒ කෙනා ඇදහිල්ලෙන් අහක්ව යනවා කියලා ආත්මයන් වහන්සේ පැහැදිලිව කියනවා. அந்த நபர் விசுவாசத்திலே விழுந்து போவான் என்று ஆவியானவர் விளக்கமாய் சொல்லுகிறார். ඔබ දන්නවද ඇදහිල්ල තුල පිහිටා සිටින්නත් ඔබට පුළුවන්, ඇදහිල්ලෙන් අහක්ව යන්නත් ඔබට පුළුවන්. விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கவும் முடியும், விசுவாசத்திலே நீங்கள் விழுந்து போக முடியும். නමුත් යම්කිසි කෙනෙක් මුලාවේ ආත්මයට හසු වුණොත් විතරක්, ஆனால் யாராவது ஒரு மனிதன் இந்த வஞ்சிக்கப்பட்ட ஆவிக்கு உட்படுத்தப்பட்டால் ඒ මුලාව විසින් ඔබව ඇදහිල්ලෙන් අහක් කරනු ලබයි. அந்த வஞ்சனையிலிருந்து நீங்கள் விசுவாசத்தில் கீழே வீழ்த்தப்படுவீர்கள். බොහෝ මනුෂ්‍යයෝ දන්නේ නැහැ මේ මුලාව මොකක් පිටිපස්සේද ක්‍රියාත්මක වෙන්නේ. அநேக மனிதர்கள் தெரியவில்லை இந்த வஞ்சனை எதற்கு பின்பதாக செயல்படுகிறது என்று. ඔබ රැවටෙන්න එපා. நீங்கள் ஏமாற வேண்டாம். ඔබට යහපත්ය කියලා සිතන සෑම මාර්ගයක්ම, நீங்கள் நன்மையாய் காண்கிற எல்லா பாதைகளும் ඔබ ආත්මයන් වහන්සේ තුලින් දේව වචනය තුලින් ඔබ සෝදිසි කරලා බැලිය යුතුමයි. நீங்கள் ஆவியானவர் கூடாக இந்த வார்த்தை கூடாக அதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ඔබ සෝදිසි කරලා බලන්නේ නැතිව நீங்கள் சோதித்து பார்க்காமல் සභාව යන්නම් වාලේ යනවා නම්, நீங்கள் சபை போகிற வழியிலே நீங்கள் செல்வீர்கள், සභාව අසන්නන් වාලේ අසනවා නම්, நீங்கள் சபை கேட்கிற போல் நீங்கள் கேட்பீர்கள், සභාවට දේව වචනේ පෙරලන පුරුද්දක් නැත්නම්, நீங்கள் சபையிலே தேவனுடைய வார்த்தையை பார்க்காவிட்டால், සභාවට ආත්මෙන් නමස්කාර කරන පුරුද්දක් නැත්නම්, சபையிலே வந்து நீங்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய்யாதவர்களாக இருந்தால், සභාව ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ කවුද කියන එක හරියට හඳුනගෙන නැත්නම්,
නැත්නම් சபையே நீங்கள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் ඔබ වැදහිල්ලෙන් අහක් කරන පිණිස යක්ෂයා මුලාවේ ආත්මය ක්‍රියාත්මක කරන්නට යනවා. நீங்கள் விசுவாசத்திலே விழுகும்படிக்கு இந்த வஞ்சனை ஆவியை உங்களுக்குள் கிரியை செய்ய ආත්මයන් பார்க்கிறான். වහන්සේ පැහැදිලි ලෙස දේව වචනය තුල කතා කරනවා. ஆவியானவர் விளக்கமாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசுகிறார். ඔබ නිෂ්ඵල යක්ෂයාගේ ගුරුකම් පස්සේ දුවන්න එපා. நீங்கள் அந்த பிசாசனுடைய சூனியத்துக்குள்ளே பின்னாலே ஓட வேண்டாம். ඔබට පැහැදිලිද? உங்களுக்கு விளங்குகிறதா? ඔබ නිෂ්ඵල දෙවියන් වහන්සේගෙන් නොවන මාර්ග තුල දුවන්න එපා. நீங்கள் ஒன்றும் இல்லாத பாதைகளிலே நீங்கள் செல்ல வேண்டாம். ඔබ එසේ යනවනම් நீங்கள் அப்படி செல்வீர்களானால் දවසක ඔබට හති වැටෙන්න යනවා. ஒரு நாள் நீங்கள் விழுந்து போய்விடுவீர்கள். හැබැයි ඒ වෙනකොට அப்பொழுது ඔබ දන්නේ නැහැ உங்களுக்கு தெரியாது ඔබ රැවටිලා කියන එක. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு සමහර විට இருக்கிறீர்கள். ඔබට ඒ මාර්ගයේ ඉඳලා හැරෙන්නත් කාලය මදි වෙයි. சில நேரங்களிலே அந்த இடத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பி திரும்புவதற்கு காலம் போதாது இருக்கிறது. කාලය ඉක්මනින් යනවා. காலம் மிகவும் அதிகமாய் வேகமாய் විශ්වාසයේ செல்கிறது. පැමිණීම ඉතා ළඟයි. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் ඔබ சீக்கிரமாய் ඉන්න இருக்கிறது. ස්ථානයේ ඉඳලා හැරෙන්න කාලය හරි. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து மனம் திரும்ப காலம் சரியாய் இருக்கிறது. ඔබ බලන්න 2 තෙසලෝනික පොතේ දෙවනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදය. 2 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். කිසිවෙකුටත් කිසිසේත් නුඹලා රවට්ටන්නට ඉඩ නාරින්න. මක්නිසාද ඇදහිල්ලෙන් වැටී යාමත් විනාශී පුත්‍රයා වන පාපයේ මනුෂ්‍යයා එළිදරව් වීමත් පළමුවෙන් වුණොත් මිස ඒක නොපැමිණෙන්නේය. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ඒ වගේම 12 වෙනි පදේ කියවන්න. 12ஆம் වසනத்தை பாருங்கள். 12 13 දෙකම කියවන්න. බොරුව විශ්වාස කරන හැටියට දෙවියන් වහන්සේ මුලාවේ ක්‍රියා කිරීමක් ඔවුන්ට එවනසේක. නමුත් ස්වාමීන් වහන්සේ විසින් ප්‍රේම කරනු ලබන සහෝදරයනි, ආත්මයන් වහන්සේගේ පිරිසුදු කිරීමද සැබෑව ඇදහිීමද කරන කොටගෙන නුඹලා ගැලවෙන පිණිස දෙවියන් වහන්සේ පටන් ගැනීමේ සිට නුඹලා තෝරාගත් නිසා නුඹලා ගැන දෙවියන් වහන්සේට නිතරම ස්තුති කරන්නට අපි බැඳී සිටිමුව. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரிச்சப்படியும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாய் இருக்கின்றோம். දැන් බලන්න මේ ස්ථානයේ කියනවා இந்த இடத்திலே கூறப்படுகிறது, කිසිවෙකුට කිසිසේත්ම නුඹලාව රවට්ටන්න ඉඩ අරින්න එපා. ஒருவருக்கும் ஒருவராலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட இடம் கொடாமல் இருங்கள். එළිදරව් වෙන්න ඉන්න එක මිනිහෙක් வெளிப்படுத்தப்பட்ட மனிதன் එළිදරව් වෙන්න යනවා ඇදහිල්ලෙන් වැටි යාමක්. வெளிப்படுத்தப்பட்டு விசுவாசத்திலே வீழ்ந்து போகிற ඒ එළිදරව් වෙන්න යන පාපේ මනුෂ්‍යගේ ක්‍රියාව அந்த வெளிப்படுத்தப்பட போகிற அந்த பாவத்தின் கிரிகை මුලාව ක්‍රියාත්මක වන ක්‍රියාවක්. அந்த வஞ்சிக்கப்படுகிற வஞ்சனைக்குள் கிரிகை செய்கிற ஒரு கிரிகையா இருக்கிறது. මේ ස්ථානයේ කතා කරනවා අවසානයේ කාලයට යනවා අන්තක්‍රිස්තු සහ ඔහුගේ රාජ්‍ය ගැන. இந்த இடத்துல பேசப்படுகிறது கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய ராஜ்யத்தை குறித்தும். අලුත් අය දන්නේ කවුද මේ අන්තක්‍රිස්තු? புதியவர்களுக்கு தெரியாது யார் இந்த அந்தி கிறிஸ்து என்று. ඒකේ අර්ථය ගත්තනම් විරුද්ධ ක්‍රිස්තු නැත්නම් ක්‍රිස්තුස් වහන්සේට විරුද්ධ ආත්මය ඇති පුද්ගලයා. அதுக்கு அர்த்தம் என்று சொன்னால் விரோதமான கிறிஸ்து, அப்படி இல்லாவிட்டால் தேவனுக்கு விரோதமாய் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு நபர். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල තියෙන ඇදහිල්ල පෙරලන පිණිස අවසාන කාලයේ රාජ්‍යයක් නැගිටින්න යනවා. දේව භක්තිය නැති රාජ්‍යයක්. கிறிஸ்துவனுடைய விசுவாசத்துக்கு விரோதமாக கடைசி காலத்திலே ஒரு ராஜ்யம் எழும்ப போகிறது. தேவனுக்கு விரோதமான ஒரு ராஜ்யம். තෝරගත් අය පවා මුලා කරන රාජ්‍යයක් ඉදිරි කාලේ නැගිටින්න යනවා. தெரிந்து கொள்ளவர்கள் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலமும் எதிர்காலத்தில் வரப்போகிறது. දෙවියන් වහන්සේට භක්තිය නැති රාජ්‍යයක් ඉදිරි කාලේ නැගිටින්න යනවා. தேவனுக்கு பக்தி இல்லாத ஒரு ராஜ்யம் கடைசி காலத்தில் எழும்பும். දැන් බලන්න ඒ කාලේ ඉතාමත්ම ආසන්නයි. அந்த காலம் மிகவும் சமீபமா இருக்கிறது. ඔබ දන්නවද දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ඒ නෝවාගේ කාලය වගේ நோவாவுடைய காலத்திலிருந்து මනුෂ්‍ය කාලා බීලා ඇඳලා ප්‍රීති වෙලා නටලා කියන්නේ சாப்பிட்டு குடித்து அவர்கள் ஆடி
මොනවද? විවාහ කරලා දෙනවා, විවාහ කරගන්නවා. ඒ ඔක්කොම සිද්ධ වෙන්න යනවා. திருமணம் செய்து திருமணம் முடித்து வைத்து அப்படி எல்லா காரியங்கள் முடிந்தது. නේද? යේසුස් වහන්සේ එන එකත් සමහර අයට මතක නැහැ මගුල් ගයක් කිව්වනම්. இயேசு கிறிஸ்து வருவது கூட யாருக்கும் ஞாபகம் இல்லை. திருமணம் என்று சொன்னால் අඳින්නේ මොනවද? உடுத்துவது என்ன, දාන සපත්තු මොනවද? என்ன சப்பாத்து போடுவது, ළමයින්ට අඳන්නේ මොනවද? பிள்ளைகளுக்கு என்ன உடுத்துவது, මේකප් එක දාන්න යන්නේ කොහෙටද? மேக்கப் எங்கே போட செல்கிறோம், හෙයා ස්ටයිල් එක කොයි විදිහට දාන්නේ? ஹேர் ஸ்டைல் எப்படி போட போகிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ ආවනම් ඒ එවිල්ල යනකනුත් දන්නේ නැහැ. හේතුව මගුල් ගෙදරට ලෑස්ති වෙනවා. இயேசு கிறிஸ்து வந்தால் அவர் வந்தது கூட தெரியாது. திருமணத்துக்கு இவர்கள் ஆயத்தமாய் ඔබ கொண்டிருக்கிறார்கள். දන්නවද අවසාන කාලේ உங்களுக்கு தெரியுமா, கடைசி நாட்கள்ல මනුෂ්‍යගේ ජීවිතේ மனிதருடைய வாழ்க்கையிலே ක්‍රිස්තුස් වහන්සේට දෙවනි තැන දීලා கிறிஸ்துவுக்கு இரண்டாம் இடத்தை கொடுத்து අනික් සියලුම දේට පළවෙනි තැන දෙන්නව කාලයක් එනවා. எல்லா காரியத்துக்கும் முதலாவது இடத்தை கொடுக்கிற ஒரு காலம் வரும். ඒ කාලය තුල அந்த காலத்துக்குள்ளே මනුෂ්‍යගේ ජීවිතේ மனிதருடைய வாழ்க்கையிலே මේ මුලාවේ ආත්ම ක්‍රියාත්මක වෙන්න පටන් ගන්නවා. இந்த வஞ்சனையின் ஆவி செயல்பட ஆரம்பிக்கும். දැන් ඇයි මම මේක අද දවසේ සභාවට කියන්නේ කියනවා නම් ஏனென்றால் இந்த சபைக்கு சொல்லுகிறேன், ඔබගේ ජීවිතේ உங்களுடைய வாழ்க்கையிலே ක්‍රිස්තුස් වහන්සේ තුල තියෙන හරි ඇදහිල්ල கிறிஸ்துவுக்குள்ளே சரியான விசுவாசம் ඔබ කිසි කෙනෙකුට පෙරලන්න දෙන්න එපා. ஒருவராலையும் அதை நீங்கள் பிரட்டுவதற்கு கொடுக்க ඔබ வேண்டாம். බලනොද 12 වෙනි පදේ කියනවා බොරුව විශ්වාස කරන හැටියට දෙවියන් වහන්සේ මුලාවේ ක්‍රියා කිරීමක් ඔවුන්ට එවන සේක. 12ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். 13 පදේ කියනවා නමුත් ස්වාමින් වහන්සේ විසින් ප්‍රේම කරනු ලබන සහෝදරයනි ஆனாலும் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ආත්මයන්න් වහන්සේගේ පිරිසිදු කිරීමද සැබෑව දැදහිම කරන කොටගෙන නුඹලා ගැලවෙන පිණිස දෙවියන් වහන්සේ පටන් ගැනීමේ සිට නුඹලා තෝරාගත් නිසා நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்புடைய படிக்கு ஆதி முதல் உங்களை தெரிந்து கொண்டதினாலே என்று சொல்லுகிறார். ඔබ දන්නවද අලුත් ගිවිසුමේ තෙසලෝනික පොතේ புதிய ஏற்பாட்டிலே தெசலோனிக்க புத்தகத்திலே යේසුස් වහන්සේ මැරිලා இயேசு கிறிஸ்து மரித்து තැන්පත් කරලා புதைக்கப்பட்டு මලවුන්ගේ නැගිටිනයන් පසුව ලිව්වා මේ තෙසලෝනික පොතේ உயிரோடு எழுந்த பின்பு எழுதப்பட்ட இந்த தெசலோனிக்க புத்தகம் මේ මුලාවේ ආත්මය ගැන ඒක ක්‍රියා කිරීම ගැන පැහැදිලිව කතා කරනවා. இந்த வஞ்சனை ஆவியை குறித்தும் இந்த வஞ்சனையின் ஆவியின் செயல்பாடை குறித்தும் விளக்கமாய் பேசுகிறது. ඒ ස්ථානේ දෙවියන් වහන්සේ විසින් එවනවා කියලා තමයි තියෙන්නේ මේ ස්ථානේ. அந்த இடத்திலே தேவனுக்கு இடத்திலிருந்து அனுப்பப்பட்டது என்றுதான் அந்த இடத்துல இருந்தது. හැබැයි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ස්වර්ගික ස්ථානේ ඉඳලා ஆனால் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தின் இடத்திலிருந்து කිසිම අයහපත් ආත්මයක් නිකුත් වෙන්නේ නැහැ. ஒரு பிழையான ஆவியும் வராது. නමුත් ஆனாலும் පොළව මත இந்த பூமியிலே මේ ආත්මයට ඉඩ දෙන පුද්ගලයන්ගේ ජීවිතේ இந்த ஆவிக்கு இடம் கொடுக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே ඔවුන් පසුතැවිලි වීමක් සිත් හැරීමක් තබා ගන්නේ නැතුව ඉදිරියට යනවා නම් அவன் மனம் திரும்புதல் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை முன்னே செலுத்தினால் මතක තියාගන්න දෙවියන් වහන්සේක වළක්වන පිණිස ක්‍රියා කරන්නේ නැහැ. நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் அதை தடுக்கும்படியாக அவர் கிரியை செய்ய மாட்டார். කවුරු හරි කැමති නම් මේ තට්ටු 4 5 බිල්ඩින් එක උඩට නැගලා ඔන්න ස්වාමිනී මම පනින්න යනවා. ඔයාට කැමති නම් මාව බේරගන්න කියලා කියන්න. ඒ වගේ අය ඉන්නව නම් யாராவது இருக்கிறீர்களா இந்த இடத்துல, நான் 4வது மாடியிலிருந்து கீழே பாய போகிறேன், பிதாவே நீ வேண்டுமானால் என்னை காப்பாற்றிக் கொள்ளும் என்று யாராவது இருந்தால் දෙවියන් වහන්සේ ඒ වගේ වැරදි තීරණ අරගෙන මුරණ්ඩුකමේ ක්‍රියාවෙන් අයව බේරගන්න එන්නේ නැහැ. தேவன் ஒரு நாளும் இப்படிப்பட்ட முரட்டாட்டத்திலே பிழையான தீர்மானத்தை எடுத்து செய்கிற வேலைகளுக்கு அவர் காப்பாற்ற ඒ வரமாட்டார். නිසා ඔබගේ ජීවිතේ තීරණ ගන්න එක ඔබ සතු දෙයක් කියන එක ඔබ දැනගන්න. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுப்பது அது உங்களுடைய காரியம் என்று நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். උන්වහන්සේගේ වචනේ කියනවා அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, අපි நாங்கள் ස්වාමින් වහන්සේ ප්‍රේම කරන්නව සභාව වෙන අපි தேவனை அன்பு செலுத்துகிற நாங்கள் ගැලවෙනවා නම් ගැලවෙන්නේ කාරණා දෙකකින්. விடுதலை ஆகுவோமே என்றால் 2 காரியத்தில் தான். ඒ මොකක්ද කියනවා නම් එකක් තමයි ආත්මයන්න් වහන්සේගේ පිරිසිදු කිරීම. அது ஒரு காரியம்தான், ஆவியானவருடைய பரிசுத்தத்தினாலே. දෙවනි කාරණාව තමයි සැබෑ වැදහීම. அடுத்த காரியம்தான் உண்மையான சத்தியம், සත්‍යතාවය ඇදහිල්ල. சத்தியத்தின் விசுவாசம், සත්‍යතාවය ඇදහිල්ල. சத்தியத்தின் விசுவாசம், සුද්ධාත්මයන්න් වහන්සේගේ පිරිසිදු කිරීම. பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தப்படுத்துதல். ඔබ දන්නවද உங்களுக்கு தெரியுமா, ඔබේ ජීවිතේ உங்களுடைய வாழ்க்கையில සුද්ධාත්මයන්
ආත්මයන් වහන්සේ ඔබව පිරිසිදු කරනු ලබයි. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ඔබ දන්නවද ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුස පූජාව පළවෙනියටම ඔබව පිරිසිදු කළා? உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் முதலாவது உங்களை பரிசுத்தப்படுத்தியது. ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබව පිරිසිදු කරනවා. அதே போல தேவனுடைய வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்துது. ඒ වගේම තමයි මේ ස්ථානයේ කියනවා සත්‍යතාවයේ ආත්මයන් වහන්සේ ඔබව පිරිසිදු කරනු ලබනවා. சத்திய ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ඔබව පිරිසිදු කරන්න ශුද්ධාත්මයන් වහන්සේට ඉඩ දෙන්න. உங்களை பரிசுத்தப்படுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். සත්‍යව ඇදහිල්ල මත ඔබ ගොඩ නැගෙන්න. சத்தியத்துக்குள்ளே விசுவாசத்தை கட்டி எழுப்புங்கள். ශුද්ධාත්මයන් වහන්සේගේ පිරිසිදු කිරීම කොයි මනුෂ්‍යගේ ජීවිතයේද ක්‍රියාත්මක වෙන්නේ? பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தம் யாருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது? ඔබගේ ජීවිතයේ තිබෙන කිලුටුකම් ආත්මයන් වහන්සේගේ පවිත්‍රකමෙන් ඔබ පිරිසිදු කරගන්න කැමති වෙනවද? உங்களுடைய வாழ்க்கையில இருக்க அசுத்தத்தை பரிசுத்த ஆவியானவரினாலே நீங்கள் பரிசுத்தப்படுத்த விருப்பமா இருக்கிறீர்களா? ඒ කෙනාගේ ජීවිතේ මුලාවේ ආත්මයට ක්‍රියාත්මක වෙන්න බැරි විදියට ඔහු නිවැරදි පසුතැවිල්ල තුල යනවා. அவருடைய வாழ்க்கையிலே இந்த வஞ்சிக்கப்படுகிற ஆவி செயல்படாமல் சரியான ஒரு வாழ்க்கைக்கு தீர்மானத்துக்குள் ඔබ செல்வார்கள். දන්නවද අවසානයේ உங்களுக்கு தெரியுமா கடைசியிலே පසුතැවිලි වීමක් නැතිව மனம் திரும்புதல் இல்லாமல் ආත්මයන් වහන්සේගේ පිරිසිදු කිරීම නැතිව பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தம் இல்லாமல் දෙවියන් වහන්සේගේ වචනේ පිරිසිදු කිරීම නැතිව தேவனுடைய வார்த்தையிலே பரிசுத்தம் இல்லாமல் කාගේ ජීවිතයේද පල්ලමට ආගාදෙට නැත්තම් පහලට ගමන් කරන්නේ? யாருடைய வாழ்க்கையை கீழ் மட்டத்துக்கே பயணம் செல்லுகிறதோ ඒ කෙනාගේ ජීවිතය ගැලවීම පවා ඔහුගේ ජීවිතෙන් පසුබට වෙලා ඔහු වැටෙන්න පුළුවන්. அவருடைய அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு கூட அவனுக்கு இல்லாமல் போய் விழுகிற ஒரு ஸ்தானத்துக்கு செல்ல முடியும். ශුද්ධාත්මයන් වහන්සේගේ පිරිසිදු කිරීම ඔබ සුළුවට සිතන්න එපා பரிசுத்த සභාව. ஆவியானுடைய பரிசுத்தை நீங்கள் இலகுவாக எண்ண வேண்டாம் சபையே. බොහෝ අය මේ ශුද්ධාත්ම පිරිසිදු කිරීම ගැන ගොඩක් ලොකුවට තකන්නේ නැහැ. ඒක මට අවශ්‍ය නැහැ කියලා තමයි හුඟක් අය සිතන්නේ. அநேகருக்கு இந்த பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தத்தை குறித்து பெரிதாக எண்ணுவதில்லை, அது எனக்கு அவசியமில்லை என்று தான் ඔබ நினைக்கிறார்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ පිරිසිදු කිරීම කොච්චර දුරට ඔබගේ ජීවිතේට බලාපොරොත්තු වෙනවද? එච්චර දුරට ශුද්ධාත්මයන් වහන්සේට ඉඩ දෙන්න ඔබව පිරිසිදු කරන්න. நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலேயும் பரிசுத்தத்திலேயும் நீங்கள் எவ்வளவு தூரம் விரும்புகிறீர்களோ அவ்வளவு தூரம் இடம் கொடுங்கள். நீங்கள் තමන්ගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේට විරුද්ධව වැඩ කරන මනුෂ්‍යගේ ජීවිතේ ඔහු සැබෑ පසුතැවිලි වීමකට ආවේ නැත්නම් මේ ශුද්ධාත්ම පිරිසිදු කිරීම ඒ පුද්ගලයාගේ ජීවිතේ සිද්ධ වෙන්න යන්නේ නැහැ. ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அவன் பாவத்திலே கீழ்ப்படியாமலே வாழ்ந்து கொண்டு இருப்பானா இருந்தால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தம் அவனுடைய வாழ்க்கையில் வரப்போவதில்லை. පසුතැවිලි වෙන්න නැතුව වැරද්ද හදා ගන්න නැතුව සිත් හැරෙන්න නැතුව දිගටම යන මනුෂ්‍යගේ ජීවිතේ மனம் திரும்பாமல் அவனுடைய பிழையை சரி செய்யாமல் தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையிலே செல்லுகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே මෙන්න මේ මුලාවේ ආත්මේ ක්‍රියාත්මක වෙන්න පටන් ගන්නවා. இந்த வஞ்சிக்கிற ஆவி அவனுடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கும். ඔබ බලන්න දෙක පේත්‍රස් පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය ආයි 20:21 දෙක පේත්‍රස් පොතට පෙරලා ගන්න. 2 பேதுரு 2 அதிகாரம் 1 அதிகாரம் 20 வசனம். මම කතා කරන්නේ සභාව ගැන. நான் பேசுகிறேன் சபையை குறித்து. 1 பேதுரு 2 அதிகாரம் 1 வசனமும் 20 வசனமும் 21 வசனம். ටග්ගාල ඔබ පෙරලා ගන්න දෙක පේත්‍රස් දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. දෙවන පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. ඔව් සම වෙන්න 2:1. නමුත් සෙනග අතරේ බොරු ප්‍රපේතවරද සිටියෝය. එලෙසම විනාශක ධර්ම ભેද රහසින් උපදවමින් තමන්ම මිලේටගත් ආචාර්යන් වහන්සේව එපා කරමින්ද තමන් පිටට ශීඝ්‍ර විනාශය පමුණවා ගන්නා වූ බොරු ගොරුවරු නුඹලා අතරින් වන්නෝය. කියවන්නද? 20 ආයි 21. මක්නිසාද ස්වාමී වූ ගලවුම්කාර වූ යේසු ක්‍රිස්තුස් වහන්සේව දැනගැනීමෙන් ලෝකයේ කිලුටුකම් වලින් මිදුනායින් පසු ඔවුන් නැවත ඒවාට පැටලී වහල්ලුන් වුණොත් ඔවුන්ගේ පළමු ස්වභාවයට වඩා අන්තිම ස්වභාවය නපුරු වන්නේය. මක්නිසාද ඔවුන් ධර්මිෂ්ඨකමේ මාර්ගය දැනගතායින් පසු ඔවුන්ට බාර දුන් ශුද්ධ වූ ආඥාවෙන් හැරී යනවාට වඩා ඒ මාර්ගයේ දැන නොගත්තා නම් ඔවුන්ට යහපත්ය. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள்
கேட்டுக்கேதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழுவை வருவித்துக் கொள்வார்கள். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தவர்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ඔබ බලන්න நீங்கள் பாருங்கள், ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මේ කතා කරන්නේ සභාවට. தேவனுடைய வார்த்தை பேசுகிறது இந்த சபைக்கு. ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா, සභාව තුල ක්‍රියාත්මක වෙන சபைக்குள்ளே கிரியை செய்கிற මුලාවේ ආත්ම. வஞ்சிக்கிற ஆவி ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா, සභාව තුල ක්‍රියාත්මක වෙන சபைக்குள்ளே கிரியை செய்கிற මුලාවේ ආත්ම. வஞ்சிக்கிற ஆவி. පළවෙනි පදේ කියනවා முதலாவது வார்த்தை சொல்லப்படுகிறது, තමන්ව මිලේට ගත්ත ආචාර්යන් වහන්සේව එපා කරනවලු. அவர்கள் එකෙන් තමන්ව මිලේට ගත්ත ක්‍රිස්තුස් වහන්සේව අපට උගන්වපු ගුරුවරයා වන ක්‍රිස්තුස් වහන්සේව ඔවුන් එපා කරනවා. அவர்கள் விலைக்கிரகமாக பெற்ற இயேசு கிறிஸ்துவையே மறுதலிக்கிறார்கள். දැන් ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගත්ත මිනිසෙක් இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதன் සභාව තුල ඉඳලා சபைக்குள் இருந்து හැබැයි ඔහුගේ ජීවිතය அவனுடைய வாழ்க்கையிலே උන්වහන්සේගේ වචනය එපා කරනවා. அவனுடைய தேவனுடைய வார்த்தையை அவன் வேண்டாம் என்று சொல்லுகிறான். පසුතැවිලි වීමක් නැහැ. அவனுக்கு மனம் திரும்புதல் இல்லை. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේගේ පිරිසිදු කිරීම එපා කරනවා. கிறிஸ்துவானவருடைய ஆவியானவருடைய பரிசுத்தம் அவனுக்குள்ளே இல்லை. හැබැයි සභාව තුල සිටිනවා. ஆனாலும் சபைக்குள் இருக்கிறான். නමුත් ඔවුන් දැනගත්ත මාර්ගය ஆனாலும் அவன் தெரிந்து கொண்ட மார்க்கம் ඔවුන් අතහැරලා යන්නේ නැහැ. ஆனால் ஒரு நாள் விட்டு போவதில்லை. ඔවුන් සභාවේ මාර්ගයම ගමන් කරනවා. அவன் சபையின் மார்க்கத்திலே பயணம் செலுத்துகிறான். හැබැයි 20 වෙනි පදේ කියනවා ஆனால் 20வது வசனம் சொல்லுகிறது, මක්නිසාද ස්වාමියෝ ගැලුම්කාර යේසුස් වහන්සේව දැනගැනීමෙන් ලෝකයේ කිලුටුකම් වලින් මිදුණයින් පසු නැවත ඒවාට පටලවී වහල්ුනොත්. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தில் அசுத்தங்களுக்கு தப்பியவர்கள் மறுபடியும் அவைகளுக்கு சிக்கிக்கொண்டால். ඔබ දන්නවද ලෝකයේ කිලුටුකම කියනකොට உங்களுக்கு தெரியுமா, உலகத்தின் அசுத்தங்கள் என்று சொல்லும்போது අපි පාපය කියලා විතරක් සිතනවා. நாங்கள் பாவத்தை மாத்திரம் யோசிக்கிறோம். නමුත් සුද්ධාත්මයන් වහන්සේගේ පවිත්‍රතාවය ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தம் පිරිසිදු කිරීම அதை பரிசுத்தப்படுத்துகிறது. අර අපි තෙසලෝනික පොතේ බැලුවා වගේ සුද්ධාත්මයන් වහන්සේගේ පිරිසිදු කිරීම තුල යම් කිසි මිනිසෙක් ගෙනිච්ච නැත්නම් තමන්ගේ ජීවිතය நாங்கள் தெசலோனிக்க புத்தகத்திலே வாசித்தது போல பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தத்துக்குள்ளே அவனுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லாத ஒரு மனிதன், මේකත් ලෝකයේ කිලුටුකම තමයි සභාව. இதுவும் உலகத்தின் அசுத்தம் தான் சபையே. ඔබ තුල වාසය කරන ආත්මයන් වහන්සේ உங்களுக்குள் வாசம் செய்கிற ඔබව ஆவியானவர் පිරිසිදු කරන්නට කැමති. உங்களை பரிசுத்தப்படுத்த விருப்பமாய் ඔබව இருக்கிறார். පිරිසිදු කරන්නට කැමති. உங்களை பரிசுத்தப்படுத்த விருப்பமாய் උන්වහන්සේ இருக்கிறார். අශුද්ධාත්මය නෙවෙයි. උන්වහන්සේ ශුද්ධාත්මයන්න් වහන්සේ. அவர் அசுத்த ஆவி அல்ல, அவர் பரிசுத்தமான ஆவி. ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா, සභාව ඇතුළට රිංගන මිනිස්සු කියනවා சபைக்குள்ளே வருகிற மனிதன் சொல்லுகிறார், යේසුස් වහන්සේව පිළිගත්ත බොරු ගුරුවරු කියනවා இயேசுவை ஏற்றுக்கொண்ட கள்ள தீர்க்கதரிசிகள் ඔබට சொல்லுகிறார்கள், පිරිසිදු කිරීමක් අවශ්‍ය වෙන්නේ නැහැ. உங்களுக்கு பரிசுத்தம் ஒன்றும் தேவையில்லை, ඔබ නිවැරදි. நீங்கள் சரியான மனிதன், ඔබ නිවැරදි. நீங்கள் பிள்ளை இல்லாத மனிதன். ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේවලින් අපි ආවයින් පස්සේ கிறிஸ்துவுடைய ரத்தத்துக்குள்ளே நாங்கள் வந்தபோது ඒ පිරිසිදු කිරීම සදා කාලයටම ඔබට ඇති තමයි. நீங்கள் சதா காலத்திலும் பரிசுத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் தான். හැබැයි යම්කිසි අවස්ථාවක ඔබගේ ජීවිතේ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே යම් වරදක් සිදු වුණා නම්, ஏதாவது ஒரு பிழை ஏற்பட்டால், යම් වැරදි තීරණ සිදු වුණා නම්, ஏதாவது ஒரு பிழையான தீர்மானத்திலே எடுத்துக்கொண்டால், සිතුවිල්ලෙන් හෝ දෙවියන් වහන්සේ අකමැති දෙයක් ඔබගේ ජීවිතේ සිදු වුණා නම්, உங்களுடைய சிந்தனையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் நடந்திருந்தால், ශුද්ධාත්මයන් වහන්සේගේ පිරිසිදු කිරීමට ඔබ අනිවාර්යයෙන්ම ඉඩ දිය යුතුමයි. பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தத்துக்கு நீங்கள் கட்டாயமாக இடம் கொடுக்க வேண்டும். අපිට ඒක එපා කියන්න බෑ. அதற்கு நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல මොකද முடியாது. ඔබ ඒකට ඉඩ දුන්නේ නැතිනම් நீங்கள் அதற்கு இடம் கொடுக்காவிட்டால் මේකත් ලෝකයේ කිලුටුකම තමයි. இதுவும் உலகத்தின் அசுத்தத்தில் ஒரு காரியம்தான். දෙක පේත්‍රස් 2:20 කියන ආකාරයට ලෝකයේ කිලුටුකමෙන් යම්කිසි මිනිසෙක් නිදහස් වෙලා 2 பேதுரு 2:20 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது போல නැවත
உலக காரியத்துக்கு ஒரு மனிதன் மனம் திரும்பாமல் மீண்டும் மீண்டும் නැවත නැවත மீண்டும் மீண்டும் අර පරණ සිතුවිල්ලටම යනවා නම් அந்த பழைய சிந்தனைக்குள்ளே අර செல்வானா පරණ இருந்தால், කතාවටම යනවා නම් அந்த பழைய காரியங்களுக்குள்ளே අර செல்வானா, පරණ ජීවිතයට යනවා அந்த නම් பழைய வாழ்க்கைக்கு சென்றால், ඔහුගේ ජීවිතේ සැබෑ පසුතැවිලි වීම සිතරීම සිදු වෙන්නේ නැතිනම් ஒரு நாளும் அவன் உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான பரிசுத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே உண்டாகாவிட்டால், දේව වචනය කියනවා ඒ පුද්ගලයාගේ පළමු ස්වභාවයට වඩා අන්තිම ස්වභාවය ඉතාමත්ම නපුරු වෙන්න යනවා. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முன்னே இருந்த சுபாவத்தை பார்க்கிலும் பின்னே உள்ள சுபாவம் மிகவும் ஒரு නපුරුයි. மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். ඔබට පැහැදිලිද? உங்களுக்கு விளங்குகிறதா? ඔබට පැහැදිලිද? உங்களுக்கு விளங்குகிறதா? ශුද්ධාත්මයන් වහන්සේගේ පවිත්‍රභාවය යම් කෙනෙකුගේ ජීවිතේ තිබෙනවා නම් பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமா இருந்தால், නිතර පසුතැවිලි වෙන ජීවිතයක් ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகிற வாழ்க்கை, වැරදි කළොත් තමයි පසුතැවිලි වෙන්න ඕන. பிழை செய்தால்தான் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். යම්කිසි ලෝකේ කිලුටුකමක් මා තුළ තියෙනවා කියලා හිතනවා නම් පසුතැවිලි වෙන ජීවිතයක්. ஏதாவது ஒரு உலக அசுத்தம் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று மனம் திரும்புதல் வேண்டும் என்றால், ශුද්ධාත්ම පවිත්‍රතාවය තුළ ගමන් කරන ජීවිතයක්. பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தத்திலே வாழ்க்கையை கொண்டு செல்கிற வாழ்க்கை, ආත්මයන්න් වහන්සේට ඉඩ දෙන ජීවිතයක් ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ඒ පුද්ගලයාට අවශ්‍යයි. அந்த மனிதனுக்கு அவசியம். ඔබ බලන්න நீங்கள் பாருங்கள், අපි රාජාවලිය පොතට යමු. நாங்கள் එක ராஜாக்கள் රාජාවලිය. செல்வோம். ඔව්, එක රාජාවලිය. ஒன்று ராஜாக்கள் ඔබ පෙරලා ගන්න 22 පරිච්ඡේදය 22ஆம் அதிகாரத்திலே 22 අපි 22 පරිච්ඡේද දෙක තියලා අපි මේක විස්තර කරන්න යනවා. நாங்கள் அந்த 22ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வார்த்தை வாசித்து நாங்கள் இதை விளக்க 22 இஸ்லாம் බලමු. எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ස්වාමීන් වහන්සේ කුමකින්දයි ඔහුගෙන් ඇසූසේක. ඔහු මම ගොස් ඔහුගේ සියලු ප්‍රපේතවරුන්ගේ මුඛවල බොරුකාර ආත්මයක් වන්නෙමි කීවේය. උන්වහන්සේද නුඹ ඔහු පොළඹවා ජයගන්නවා ඇත. ගොස් එසේ කරන්නයි කීසේක. එබැවින් ස්වාමීන් වහන්සේ ඔබගේ මේ සියලු ප්‍රපේතවරුන්ගේ මුඛවල බොරුකාර ආත්මයක් තැබූසේක. තවද ස්වාමීන් වහන්සේ ඔබ ගැන නපුරක් කතා කළසේකයි කීවේය. දැන් ඔබ බලන්න මේ එක රාජාවලිය පොතේ இந்த ஒன்று ராஜாக்கள் புத்தகத்திலே பாருங்கள், ඊශ්‍රායල් රජු විදියට ආහබ් කියන රජතුමා රජකම් කළා. இஸ்ரவேல் ராஜாவாக ஹாகாப் ராஜா ஆட்சி செய்தார். ඒ වගේම යුදාවල රජ කෙනෙක් හිටියා. அதே போல சீரியாவுக்கு ராஜாவாக, යුදා யூதாவுக்கு ராஜாவாக යේහෝෂාපාට් කියන රජ. யோசாபாத், யோசபாத் தான் தமிழ், ஓ, யோசபாத் என்கிற அரசன் இருந்தான். දැන් මේ යේහෝෂාපාට් රජ ඊශ්‍රායල් රජ ආහබ්ව හම්බ වෙන්න එනවා. இந்த யோசபாத் ராஜா யூத ராஜாவை சந்திக்க வருகிறார். யூத ඊශ්‍රායල් රජව. இஸ்ரவேல் ராஜாவை சந்திக்க வருகிறார். දැන් සිරියාවත් එක්කලා අවුරුදු 3ක් ඊශ්‍රායල්ට යුද්ධයක් තිබෙන්නේ නැති කාලයක් ගැන තමයි මේ රාජාවලිය පොතේ කතා කරන්නේ. சீரியாருக்கும் இஸ்ரவேலுக்கும் 3 வருடங்கள் யுத்தம் இல்லாத காரியத்தை குறித்து தான் இந்த புத்தகம் பேசப்படுகிறது. මම කෙටියෙන් ඔබට කියනවා හොඳට මේ කතාව අහුම්කම් දෙන්න. සිරියාවට ඊශ්‍රායල් වලටයි දැන් අවුරුදු 3ක් යුද්ධ නැහැ. சீரியாருக்கும் இஸ்ரவேலுக்கும் 3 வருடம் யுத்தம் இல்லை, கவனமாய் செவி கொடுங்கள். ඒ වුණාට ஆனாலும் මේ යෝෂාපත් රජ ඊශ්‍රායල් රජවන ආහබ්ව හම්බෙන වෙලාවේ இந்த யோசபாத் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆபாத்தை சந்திக்கும் போது ඔහු කියනවා அவர் சொல்லுகிறார், යම්කිසි නගර දෙකක නම කතා කරලා ஒரு 2 பெயர்களை சொல்லி, මේ නගර දෙක இந்த 2 நகரத்தின் பெயர்களை අපි சொல்லி, ඊශ්‍රායල්ට අයිති රටවල් දෙකක් නේද? அந்த 2 நகரமும் இஸ்ரவேலுக்கு சொந்தமான நகரம் தானே. හැබැයි මේක සිරියාව අයිති කරගෙන ඉන්නවා. ஆனாலும் இது சிரியா வந்து சொந்தமாக்கி கொண்டு இருக்கிறது. අපි යුද්ධයට ගිහිල්ලා මේ රටවල් දෙක අල්ලගමු. நாங்கள் யுத்தத்துக்கு சென்று இந்த 2 நாடுகளை பிடித்துக் கொள்வோம். ඔබ දන්නවා ආහබ් රජ உங்களுக்கு தெரியுமா, ஆகாப் ராஜா එයාගේ භාර්යාව වෙන යෙසබෙල් තුලින් அவருடைய மனைவியா இருந்த எசபேலுக்குள்ளே ගොඩාක්ම නැත්තම් බොහෝ මුලාවේ ආත්මයට ක්‍රියාත්මක වෙන්න ඉඩ දුන්නු රජ කෙනෙක්.
කෙනෙක්. அநேக வஞ்சிக்கிற ஆவிக்கு செயல்படுத்தக்கூடிய இடம் கொடுக்கப்பட்ட ராஜா. දැන් මේ පුද්ගලයාට සටනට ගිහිල්ලා දිනයිද නැද්ද කියන එක ඔහු දන්නේ නැහැ. இந்த ராஜாவுக்கு யுத்தத்துக்கு சென்று நான் வெற்றி பெறுவேனா என்று அவனுக்கு தெரியவில்லை. ඔහු කියනවා அவன் சொல்லுகிறான், අපි ප්‍රොපේතවරු 400ක් ගෙනල්ලා நாங்கள் தீர்க்கதரிசிகள் 400 பேரை கொண்டு வந்து මේ සටනට ගියාම අපි දිනනවද නැද්ද කියන එක අපි ප්‍රොපේතවරුන්ගෙන් අහමු. நாங்கள் இந்த யுத்தத்துக்கு சென்று வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமா என்று இந்த தீர்க்கதரிசிகளிடம் கேட்போம். දෙවියන් වහන්සේ අපිට හරි දේ කියයි. தேவன் சரியான காரியங்களை கூறுவார். ඒ වගේම அதே போல ප්‍රොපේතවරු 400ම කියනවා அந்த தீர்க்கதரிசி 400 பேர் சொல்லுகிறார், රජතුමනි ඔබ වහන්සේ සටනට යන්න. ராஜாவே நீர் யுத்தத்துக்கு செல்லும், ඔබ අනිවාර්යයෙන්ම ජය ගන්නවාමයි. நீ கட்டாயமாக வெற்றி பெறுவாய் வெற்றி பெறுவாய். නමුත් ஆனாலும் තවත් මේක ස්ථිර කරගන්න இன்னும் இதை நீங்கள் உறுதிப்படுத்திக் තව கொள்ள අනාගත වක්තෘ කෙනෙක් ඉන්නවද නැද්ද කියලා ඔවුන් අතරේ ඔවුන් කතා කරගන්නවා. இன்னும் அதிகமான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா இல்லையா என்று அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். එතකොට ඒ ස්ථානයේ කියනවා රජ அந்த இடத்துல ராஜா சொல்லுகிறார், ඉන්නවයි අනාගත වක්තෘ කෙනෙක්. ஒருவர் இருக்கிறார் தீர்க்கதரிசி, මීකායා කියන අනාගත වක්තෘ ඉන්නවා. மீகாயா என்கிற தீர்க்கதரிசி இருக்கிறார். හැබැයි ඊශ්‍රායල් රජ කියනවා ඔහුගෙන් නම් ඇහුවොත් කවදාකවත් ඔහු මට හොඳක් කියන්නෙම නැහැ. அவனிடம் கேட்டால் ஒரு நாளும் எனக்கு எந்த ஒரு நன்மையான தீர்க்கதரிசனம் சொல்லவில்லை. දැන් බොහෝ අය යන්නේ තමන් කැමති දේ කතා කරන අනාගත වක්තෘ ළඟට. அநேகர் தீர்க்கதரிசியிடம் போவார்கள், எனக்கு விருப்பமானதை பேசுகிற தீர்க்கதரிசி. දෙවියන් වහන්සේට ඕන දේ කතා කරන අය ළඟ නෙවෙයි. தேவனிடத்திலே பேசுகிறதற்கல்ல செல்லுகிறார்கள். බොහෝ මනුෂ්‍යෝ දෙවියන් වහන්සේට ඕන දේ කතා කරන මිනිස්සුන්ට කැමතිත් නැහැ. தேவன் நல்ல காரியங்களை பேசுகிற දෙවියන් වහන්සේ කතා කරන දේ කියන මිනිස්සුන්ට උගක් අය කැමති නැහැ. தேவன் பேசுகிறதை சொல்லுகிற தீர்க்கதரிசிக்கு அநேக மனிதர்கள் விருப்பமில்லை. තමන් කැමති දේ තමයි සභාව කතා කරන්න ඕනේ. நான் விரும்புகிற காரியத்தை தான் தீர்க்கதரிசி பேச තමන් வேண்டும். කැමති දේ තමයි අනාගත වක්තෘ කතා කරන්න நான் ඕනේ. பேசுகிற காரியத்தை தான் சபை பேச දැන් வேண்டும். මේ රජතුමාටත් ප්‍රශ්න තිබ්බා. ඔය ඒ මිනිහා ආවොත් නම් කවදාකවත් මං ගැන හොදක් කියන්නේ නැහැ කියලා රජතුමා இந்த කිව්වා. ஆகாபுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. மீகாயா வந்தா எனக்கு விருப்பமான காரியத்தை ஒரு நாளும் எனக்கு நன்மையான காரியத்தை பேசினதே இல்லை. නමුත් මීකායා අනාගත වක්තෘව රජ ඉදිරියට ගෙනෙනවා. ஆனாலும் இந்த மீகாயா தீர்க்கதரிசியை ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு வருகிறார்கள். රජතුමා අහනවා ඉතින් උඹ කියපන් අපි සරණට ගියොත් දිනනවද නැද්ද? ராஜா கேட்கிறார், நீர் சொல், நாங்கள் யுத்தத்துக்கு சென்றால் ஜெயிப்போமா இல்லையா? අනාගත වක්තෘවරු 400ක් කියනවා නෑ රජතුමනි ඔබ දිනනවාමයි කියලා. 400 தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிறார்கள், இல்லை நீர் வெற்றி பெறுவாய் என்று. නමුත් මීකායා කියනවා ஆனாலும் மீகாயா சொல்லுகிறார், මම දැක්ක ස්වර්ගයේ දර්ශනය. நான் பரலோகத்தில் ஒரு தரிசனத்தை கண்டேன். දෙවියන් වහන්සේගේ සිංහාසනයේ සහ දකුණේ මමේ උන්වහන්සේගේ සේනාව ඉන්නවා මම දැක්කා. தேவனுடைய சிங்காசனத்திலே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவருடைய சேனைகள் இருந்ததை கண்டேன். නමුත් ඔවුන්ගේ අතරේ ஆனால் அவர்களுக்குள்ளே අපි බලමු මේ 20 පද 22 පදේ කියන ආකාරයට இந்த 22ஆம் வசனம் சொல்லுகிற, ඔබ 20 බලන්න. நீங்கள் 20ஆம் அதிகாரத்தை ආහාබ් රාමෝත් ගිලියද්ට ගොස් එහි වැටෙන පිණිස යන්නට ඔහු පොළඹවන්නේ කවුදයි ඇසුසේක. එක්කෙනෙක් මේ ආකාරයේද එක්කෙනෙක් ඒක ආකාරයේද කීවේය. එකල ආත්මයක් නිපැවිත් ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ සිට මම ඔහු පොළඹවන්නේ මේ කීවේය. அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவர் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. එනම් බලන්න ස්වර්ගයේ ඒ වෙලාවේ කතා වෙනවා ආහාබ්ව වටවන පිණිස කවුද මේ ස්ථානයේ යන්නේ කියලා. இந்த இடத்திலே பரலோகத்திலே பேசப்படுகிறது, ஆகாப்பை வீழ்த்தும்படியாக யார் அந்த இடத்துக்கு செல்லுகிறார்கள் என்று. නමුත් ස්වර්ගයේ කතාව අතරේ ආත්මයක් ඇවිල්ලා කියනවා නෑ මම ගිහිල්ලා ආහාබ්ව වටවන්නම්. ஆனால் இந்த பரலோகத்திலிருந்து ஒரு பேச்சு வருகிறது, நான் சென்று ஆகாப்பை வீழ்த்துகிறேன். දැන් පරණ කිවිසුමේ මේ ආකාරයෙන් දෙවියන් වහන්සේ ඉදිරියට යම් කිසි විදියට ආත්ම කතා කරපු විදිය කතා කරනවා. ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு முன்பதாக ஒரு ஆவி பேசுகிறது போல் பேசும். හැබැයි අලුත් කිවිසුම තුල ஆனாலும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයට සියල්ල යටත් කරපු නිසා கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே எல்லாம் கீழ்ப்படுத்தி හැම இருக்கிறபடியால் ආත්මෙම තිබෙම ඔබේ පාද යටයි. எல்லா ஆவிகளும் உங்களுடைய காலுக்கீழ் இருக்கிறது. නමුත් මුලාවට ඉඩ දෙනකොට ஆனால் இந்த வஞ்சனைக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது, සුද්ධාත්මයන් වහන්සේගේ පිරිසිදු කිරීමට ඔබ ඉඩ නොදී සිටිනකොට பரிசுத்த ஆவியினுடைய பரிசுத்தத்துக்கு நீ இடம் கொள்ளாமல் இருக்கும்போது, පසුතැවිලි වීමක් මිනිස්සුගේ ජීවිතේ ක්‍රියා වෙන්නේ නැතිකොට மனம் திரும்புதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்படாமல் අර இருக்கும்போது, පාදයට
සිටින අශුද්ධ ආත්ම ඇවිල්ලා මුලා කරන පිණිස මනුෂ්‍යන්ව නාස්ති කරන්න පටන් ගන්නවා. அந்த பாதத்துக்கு கீழே இருக்கிற வஞ்சிக்கிற ஆவிகள் மேலே வந்து மனிதனை வஞ்சிக்கும். ඉතින් බලමු මීකායා. இந்த மீகாயா මේ මීකායා නාගත වක්තෘ இந்த மீகாயா என்கிற தீர்க்கதரிசி ස්වර්ගයේ දැක්කදේ அவன் பரலோகத்திலே கண்டது පැහැදිලිව කතා කරනවා. விளக்கமாக சொல்லுகிறான். ආහාබ් රජතුමනි ඔබ ගියා නම් අනිවාර්යයෙන්ම ඔබ පරාජයටපත් වෙලා මැරෙන්න සිද්ධ වෙනවා. ஆகாப் ராஜாவே நீ யுத்தத்துக்கு சென்றால் நிச்சயமாகவே நீ தோல்வி அடைந்து மரணமடைவாய் என்று சொல்லுகிறான். නමුත් ඇත්ත කතා කරපු නිසා රජතුමා ආහාබ් වල්ලලා සිරගත කරනවා. ஆனா அவ ஆகாப் සමාවෙන්න මීකායා වල්ලලා සිරගත කරනවා. ஆகாப்பை குறித்து உண்மையை பேசியதினாலே மீகாவை சிறைசாலைக்குள் போடுகிறார். 400ක් අනාගත වක්තෘවරු එක දෙයක් කියනකොට 400 தீர்க்கதரிசிகள் ஒரு காரியத்தை சொல்லும்போது එක අනාගත වක්තෘ කෙනෙක් වන මීකායා එක දෙයක් නැත්නම් ආහාබ් නුඹ පරදිනවා කියලා කියනකොට ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிற மீகாயா நீ தோற்று போவாய் என்று சொல்லும்போது අපේ සභාවේ නම් මොනවා වෙයිද? நம்முடைய சபையில் என்ன நடக்கும்? 400ක් එකතු වෙලා එකක් කියන එකක් ඉඳගෙන කියනවා නෑ 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 ස්වර්ගයේ මන් දර්ශනයක් දැක්ක මේක තමයි වෙන්න යන්නේ. එතකොට අරු පිස්සු කියලා තමයි හිතන්නේ. 400 பேர் ஒரு காரியத்தை சொல்லும்போது ஒருவன் மாத்திரம் இல்லை நான் இதை தான் கண்டேன் என்று பரலோகத்திலே கண்டேன் என்று சொல்வான் அந்த அவனுக்கு பைத்தியம் என்று சொல்வார். ඔබ දන්නවද දේව වචනේ මේක පරණ කිවිසුම ඒ කතා කරනවා අර 400ම මුලා කර එක ආත්මයක්. இந்த பழைய ஏற்பாட்டிலே பேசப்படுகிற இந்த காரியம் அந்த 400 தீர்க்கதரிசிகளையும் வஞ்சித்தது ஒரே ஆவி. 400ක් මුලා කළා එක ආත්මයක්. 400 பேரை வஞ்சித்தது ஒரே ஆவி. අන්තිමට රජතුමාත් ඒ 400 කියප එක විශ්වාස කරලා යා ගියා යුද්ධෙට. அந்த 400 தீர்க்கதரிசிகள் சொன்னதை விசுவாசித்து யுத்தத்துக்கு சென்றார். සන්නාහය අස්සෙන් එක මිනිහෙක් දන්නෙත් නෑ උගේ නම කියලාත් නෑ බයිබලේ. එක මිනිහෙක් සන්නාහය අස්සෙන් දුන්න තැත් කවලා විදලු ආහාබ් එතනමයි. அவனுடைய கவசத்துக்குள்ளே கவசத்துக்குள்ளே ஒரு மனிதன் அவருடைய பெயர் இந்த வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை அம்பை இட்டான் அந்த கவசத்துக்கு உள்ளே சென்றது. one shot. ஒரே அடியில். හිතන්න පුළුවන්ද? யோசித்து பார்க்க முடியுமா? චූටි සියුම් ස්ථානකින් ඊතලේ යන්න එක මිනිහෙක් දුන්න තැත් කවලා විද්දා. சின்ன ஒரு துவாலத்துக்குள்ளே அவன் அனுப்பின அந்த அம்பு අන්තිමට බයිබලේ කතා කරන විදියට கடைசியிலே இந்த வேதத்திலே வாசிக்கும் போது ආහාබ්ගේ ලේ බල්ලොලෙව කෑවා. அந்த ஆகாப்புடைய ரத்தத்தை நாய்கள் குடித்தது. අගෞරවනීය මරණයක් ආහාබ්ට අයිති වුණා. அப்படிப்பட்ட ஒரு மரணம் ஆகாப்புக்கு சந்திக்க நேரிட்டது. ඇයි හේතුව? ஏன் காரணம் என்ன? ඇයි හේතුව? காரணம் என்ன? ස්වාමීන් වහන්සේගේ හඬට යටත් වුණේ නෑ. தேவனுடைய சத்தம் அவனுக்கு கேட்கவில்லை. මුලාවේ ආත්මයට විරුද්ධව ඔහු නැගිට්ටේ නෑ. அவன் வஞ்சிக்கிற ஆவிக்கு விரோதமாக எழும்பவில்லை. රජෙක් වුණත් ඔහු වැටුණා. ராஜாவாக இருந்தால் அவன் வீழ்ந்து போனான். පසුතැවිලි වෙන්න ඕන තැන පසුතැවිලි උනේ නෑ. மனம் திரும்ப கூடிய இடத்திலே அவன் மனம் திரும்பவில்லை. අද දවසේ දෙවියන් වහන්සේ සභාව ඔබගේ හදවත ගැඹුර උන්වහන්සේ විමසනවා. இன்றைய நாளிலே சபையே தேவன் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை சோதித்து பார்க்கிறார். ඉහළ ඉන්න ස්ථානයේ සිට පහළ ඉන්න ස්ථානය දක්වා මමත් ඇතුළුව මම සියලුම සභාවට කියනවා மேலே இருக்கிற இடத்திலிருந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் சபைக்கு நான் சொல்லுகிறேன். ශුද්ධාත්මයන් වහන්සේගේ පිරිසිදු කිරීමට ඔබ ඉඩ දීලා ඔබ යටත් වෙනවා නම් பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து இடம் கொடுத்து நீங்க கீழ்ப்படுவீர்களானால் ශුද්ධාත්මයන් වහන්සේ කරන කොටගෙන ඔබගේ ජීවිතේ උන්වහන්සේගේ හඬට ඔබ විවෘත වෙනවා නම් பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் 400ක් එකක් කිව්වත් එකෙක් හරි ස්වාමීන් වහන්සේගේ හඬ තමයි මේ කතා කරන්නේ කියන හඳුනා ගැනීම ඔබගේ ජීවිතේ ක්‍රියාත්මක වෙනවා නම් 400 தீர்க்கதரிசிகள் சொல்வதை பார்க்கலும் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுகிறான் என்று உங்களுடைய காது கேட்டு கீழ்ப்படியுமா இருந்தால் ඔබ මුලාවේ ආත්මයට හසු වෙන්න යන්නේ නැහැ. ස්වර්ගයේ ඔබට ගෞරවනීය ජීවිතයක් උන්වහන්සේ තබා තිබෙනවා. நீங்கள் வஞ்சிக்கிற ஆவிக்கு வஞ்சிக்கப்பட போவதில்லை. பரலோகத்திலே ஒரு உண்மையான ஒரு இடம் உங்களுக்கு இருக்கிறது. ස්වර්ගය ඔබට ගරු කරයි. பரலோகமே உங்களை கனப்படுத்தும். අද ඔබ ජීවිතේ ගත්ත තීරණ ඔබ යන මාර්ගය ඔක්කොම වැරදි නම් හැමදේම දෙවියන් වහන්සේට යටත් කළ ඔබ අතහරින්න. நீங்கள் எடுத்த தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் பிழையா இருந்தால் எல்லாவற்றையும் நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் கீழ்ப்படியுங்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது 2 කොරින්තියගේ 22 2 கொரிந்தியர் 2 කොරින්ති 1:22 2 கொரிந்தியர் 1:22 ශුද්ධාත්මයන් වහන්සේ කරන කොටගෙන උන්වහන්සේ අද දවසේ සභාව මුද්‍රා කළා කියලා. பரிசுத்த ஆவியானவர் சபையை முத்திரையிட்டார் என்று சொல்லப்படுகிறது. ඔබ උන්වහන්සේ මුද්‍රා කරලා තිබෙනවා. உங்களை அவர் முத்திரையிட்டு இருக்கிறார். ඔබගේ ඇස කන ඔබගේ ජීවිතය උන්වහන්සේ මුද්‍රා කරලා තිබෙනවා. உங்களுடைய எல்லா அவயவங்களையும் தேவன் முத்திரையிட்டு இருக்கிறார். එහෙනම් මේ මුලා කරන ආත්මයට ඔබ ඉඩ දෙන්න එපා. நீங்கள் இந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். නැවත වාරයක් ඔබ පරණ ආකාරයේ හැසිරෙමින්
කරමින් ඒකට හැරියන්ට එපා. நீங்கள் பழைய காலத்திலே மீண்டும் அந்த பழைய பிரகாரமாக அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்து நீங்கள் செல்ல வேண்டாம். දිනපතා නිතිපතා ශුද්ධාත්මයන් වහන්සේගේ පිරිසිදු කිරීමටත් ස්ථිර ඇදහිල්ලටත් ඔබ ඇතුල් වෙන්න. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தத்துக்கு நீங்க இடம் கொடுக்கிறவர்களா இருங்கள். එතකොට ඔබේ පළමු ස්වභාවයට වඩා අන්තිම ස්වභාවය නරක වෙන්න එතා උසස් වෙන්න යනවා. ஆகவே முதலில் இருந்தது சுபாவத்தை பார்க்கலும் பின்பான சுபாவம் உங்களுக்கு பிழையாக மாறப்போவதில்லை, மிகவும் நன்றாக இருக்கும். අපි නැගිටලා ස්තුති කරමු. நாங்கள் எழுந்து நின்று நன்றி சொல்லுவோம். ඒ මුලාව කියන අන්තක්‍රිස්තුස්ගේ ආත්මය පටන් ගැනීමෙත් හිටිය අදත් ඉන්නවා හෙටත් ඉඳී. அந்த வஞ்சிக்கிற ஆவி ஆரம்பத்திலும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது, நாளைக்கும் இருக்கும். නමුත් දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ ඔහු නැත්නම් යේසුස් වහන්සේ ඉදිරියේ ඔහු 100% පරාජයට පත් වෙන්න යනවා. ஆனால் 100% தேவனுக்கு முன்பதாக அவன் தோல்வி அடைய போகிறான். සභාව ආත්මයන් වහන්සේගේ උපකාරය ඉල්ලන්න උන්වහන්සේ තුල ඔබ හැසිරෙන්න. நீங்க சபை ஆவியானவருடைய உதவியை நீங்கள் கேளுங்கள், அவருக்கு கூடாய் நீங்கள் வாழுங்கள். ජීවිත